பாகிஸ்தானில் அரிய வகை கனிமச் சுரங்கங்களில் முதலீடு செய்வது குறித்து அமெரிக்க குழு பேச்சுவார்த்தை. சீனா கட்டுப்பாடுகள் விதிக்கும் நிலையில் பாகிஸ்தான் பக்கம் பார்வையை திருப்பிய அமெரிக்கா. எந்த நாடு பேரிடரால் அவதிப்பட்டாலும் முதலில் சென்று உதவும் தேசம் இந்தியா. சத்தீஸ்கர் மாநிலத்தில் புதிய சட்டப்பேரவை கட்டடத்தை திறந்து வைத்து பிரதமர் மோடி பேச்சு. பீகார் மாநிலத்தில் தேர்தல் பரப்புரையை தொடங்கினார் பிரியங்கா காந்தி. இத்தனை ஆண்டுகளாக தராதவர்கள் இனிமேல்தான் தரப்போகிறார்களா என 1 கோடி வேலைகள் வாக்குறுதி குறித்து கேள்வி. போராடாவிட்டால் நமக்கு சொந்தமான நிலம் மட்டுமல்ல, வாக்குரிமையை கூட பறிபோய்விடும். எல்லை போராட்ட தியாகிகள் வழியில் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என முதல்வர் பதிவு. வரும் 5ஆம் தேதி எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். கட்சியிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையில் முக்கிய ஆலோசனை. பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு தேர்தல்களில் அதிமுகவுக்கு பின்னடைவுதான். சர்வாதிகார போக்குடன் பழனிசாமி செயல்பட்டு வருவதாகவும் செங்கோட்டையன் குற்றச்சாட்டு. தேர்தல் களத்தில் எந்த தேர்தல் களத்திலும் ஒரு பொறுப்பேற்று வெற்றி என்ற இலக்கை எட்ட இயலாத சூழ்நிலை ஏற்பட்டதன் அடிப்படையிலேதான் 6 பேர்கள் சென்று அவரிடத்தில் இந்த கருத்துக்களை நாங்கள் வெளிப்படுத்தினோம். செங்கோட்டையன் கடந்த 6 மாதங்களாக அதிமுகவுக்கு எதிராக இருந்ததாக எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டோருடன் இணைந்து செயல்பட்டதால் நடவடிக்கை என விளக்கம். பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டவரோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. திமுகவின் பி டீமாக செங்கோட்டையன் செயல்பட்டு வருவதாக பழனிசாமி விமர்சனம். அவர் குறிப்பிடுபவர்கள் எல்லாம் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் அல்ல, நீக்கப்பட்டவர்கள் என விளக்கம். ஒரு சைக்கிள் துவக்கு நிகழ்ச்சி அவருடைய தொகுதியில் ஒரு சைக்கிள், அதாவது விலையில்லா சைக்கிள் மாணவர்களுக்கு கொடுக்கின்ற நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டார். எங்க அம்மா படம் இருக்கு, திரு கருணாநிதி படம், திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அப்பவே பிடிஎம் வேலையை ஆரம்பிச்சிட்டார். செங்கோட்டையனை நீக்கும் அளவிற்கு பழனிசாமிக்கு தகுதியில்லை என்றும் தானே அவர் அழிவை தேடிக் கொள்வதாகவும் தினகரன் விமர்சனம். இப்போது இருப்பது ஏடிஎம்கே அல்ல இடிஎம்கே என்றும் கருத்து. செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகி துரோகி என்று சொல்லி அவரை கட்சியை விட்டு நீக்கிற தகுதியே இல்லாத பழனிசாமி, அதிமுக கட்சியே இன்றைக்கு அழித்துவிட்டு எடப்பாடி திமுக நடத்தி கொண்டிருக்கிற பழனிசாமிக்கு எந்தவித தகுதியும் இல்லை என்பதுதான் அனைவரின் கருத்தும். திமுக அரசுக்கு கவுண்டவுன் தொடங்கிவிட்டது. 140 நாட்கள் தான் திமுக ஆட்சியில் இருக்கும் என நயினார் நாகேந்திரன் பேட்டி. கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் 140 நாள் இருக்கு. இந்த 140 நாளுக்கு என்ன செய்ய போறாங்க? ஒண்ணுமே செய்ய முடியாது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து தமிழக அரசு நடத்துவது அனைத்து கட்சி கூட்டம் அல்ல, திமுக கூட்டணி கட்சிகளின் கூட்டம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். இது அனைத்து கட்சி இல்லைங்க, இது திமுக கூட்டணி கட்சி. அனைத்து கட்சியெல்லாம் பேர் வச்சுக்காதீங்க. அதுல என்னை பொறுத்த வரைக்கும் இது திமுக கூட்டணி கட்சி ஆலோசனை கூட்டம் தான் நான் பாக்குறேன். நான் இது அவசியம் இல்லாத ஒன்று. மக்கள் சக்தி துணையுடன் தமிழ்நாட்டை மீட்போம். தமிழ்நாடு நாள் விழாவுக்கு வாழ்த்து தெரிவித்து எக்ஸ் தளத்தில் தவிக தலைவர் விஜய் பதிவு. அரசியல் கட்சி தலைவர்களின் சாலை வளத்துக்கு நிபந்தனைகளுடன் அனுமதி என தகவல். முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு.
அடுத்த 24 மணி நேரத்தில் வங்கக்கடலில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் 7ஆம் தேதி வரை மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 80 ரூபாய் உயர்ந்து 90,480 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 10 ரூபாய் விலை உயர்ந்து 11,310 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழ் பேரரசர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழா கொண்டாட்டம். அரசு சார்பில் ராஜராஜனின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. எர்ணாகுளம் பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயில் இயக்குவதற்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல். சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை ஆகிய 4 ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என அறிவிப்பு. சபரிமலை மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்கான ஆன்லைன் முன்பதிவுக்கான போர்ட்டல் திறப்பு. 62 நாட்கள் தரிசன அனுமதிக்காக போட்டி போட்டு பதிவு செய்யும் ஐயப்ப பக்தர்கள். தமிழர் வரலாற்றை திட்டமிட்டே மறைக்கிறார்கள். நவம்பர் 1ஆம் தேதியை அரசு விழாவாக கொண்டாடும் நாள் விரைவில் வரும். தமிழ்நாடு நாள் விழா கொண்டாட்ட நிகழ்வில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. உலகக்கோப்பையை வென்றால் இந்திய மகளிர் அணிக்கு 125 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்க BCCI திட்டம். நாளை நடைபெறும் இறுதிப் போட்டிக்கு எதிர்பார்ப்பு.